பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு விளங்கும் வல்லமை. ஆதார வசனம் என்னாகும் 14 வசனம். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. சகரியா 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், ஆளுகை செய்வார். மகத்துவரின் மக்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் மக்களுக்கு ஏன் வல்லமை குடும்பத்தில் விளங்கவில்லை, அவருடைய எல்லையில் விளங்கவில்லை என்பதை சுட்டி காட்டி அந்த தடையை எடுத்து போட்டு நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆதி முதற்கொண்டு இந்நாள் வரை மனுமக்களை எப்படி செழிப்பாக சாட்சியாக வாழ வைப்பது, இவர்கள் தனித்துவமாக இயங்குவதற்கு ஏதுவாக உண்டாக்கப்படவில்லை, தம்மோடு இணைந்து கொண்டு வாழ வைப்பது என்பதிலேயே கரிசனை கொண்ட தேவன் இதற்கான சகலத்தை உண்டாக்கி அது எங்கே இருக்கிறது, எப்படி பெற்றுக்கொள்வது என்பதையும் எழுதி கொடுத்து ஆவிக்குரியவர்களை காணக்கூடிய மண்டலத்தில் எப்படி பெறுவது என்பதற்கு வேறு யாரையும் ஆலோசகராக வைக்காமல் தானே ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள் வழி நடத்த வந்துள்ளார் பரிசுத்த ஆவியானவராக. ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரியும். சகல ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. 2 கொரிந்தியர் 1:20. சகல பொக்கிஷங்களையும் கொண்டவர் ஆவியானவராக நமக்குள்ளே இருக்கிறார். அத்தனையும் வைத்து கொண்டு ஆவியானவராக நமக்குள்ளே இருக்கிறார். பின்ன ஏன் அவரது சுகமளிக்கும் வல்லமை, சமாதானம் அளிக்கும் வல்லமை, செழிப்பு, விடுதலை, வாழ்வு வாய்ப்பதில்லை, தொடர்ந்து வாய்ப்பதில்லை? எப்போவோ அத்தி ஊத்தாறு போல் அன்று ஒரு நாள் இன்னொரு நாள் இருக்கிறது, தொடர்ந்து ஏன் வருவதில்லை? எங்கே கோளாறு? இதை நாம் பார்க்கும் காலகட்டத்தில் இருக்கிறோம். மோட்டார் பம்ப் செட்டிலிருந்து தண்ணீர் தொட்டியில் கொட்டுகிறது, அங்கே இருந்து வாய்க்கால் வழியாக வயலுக்கு வர வேண்டும். ஆனால் வயலில் நின்று கொண்டிருக்கும் நாம் பார்க்கிறோம், தண்ணீர் வரவே இல்லை. ஏன்? தொட்டியில் குறையில்லை, வாய்க்காலில் குறையில்லை, பம்ப் செட்டில் குறையில்லை, தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது. எங்கே தண்ணீர் என்று பார்க்க வயலில் இருந்து தண்ணீர் தொட்டி வரை வாய்க்காலை ஆராய்ந்து பார்த்து வருகிறோம். சில இடங்களில் சேரும் செத்தையும் கல்லும் மண்ணும் செய்து தண்ணீரை அடைத்துவிட்டது. அதை கிளியர் பண்ணின உடனே அமோகமாக தண்ணீர் தடையில்லாமல் சேர வேண்டிய இடத்திற்கு சேர்கிறது. கர்த்தர் தமது கரத்தை குறுக்கிக் கொள்வது இல்லை. நம்முடைய தகுதியும் தராதரம் பார்த்து அவர் கொடுப்பது இல்லை. யாருடைய கண்கள் காண தம்முடைய வல்லமை விளங்க பண்ணவே விரும்புகிறார் என்பதற்கு ஆதியாகமத்திலிருந்து ஏகப்பட்ட சாட்சிகள் உண்டு. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்படு செய்வதற்கு முன் தேவன் அங்கே தமது வல்லமையை யாவரும் காணும்படி செய்தார். எகிப்திற்கு 10 வாதைகள். தம் மக்களுக்கு ஒன்றுமே கெடுதி நடக்கவில்லை. கண்டார்கள், வித்தியாசத்தை கண்டார்கள், வல்லமையை கண்டார்கள், வல்லமையை விளங்க பண்ணினார். இது ஒன்று ரகசியமாக நடக்கவில்லை, பகிரங்கமாக சிறு குழந்தை முதல் பெரியோர் வரை புரியும்படியாக பிரத்யட்சமாக நடந்தது. அன்று நடத்தினவர் இன்றும் நடத்துவார், என்றும் நடத்துவார். அவர் மாறுவதில்லை. இஸ்ரவேல் மக்கள் கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அழைத்து வரும்போது செங்கடலை பிளந்து வழியுண்டாக்கி வெளியே கொண்டு வந்தார். இது என்னங்க ரகசியமாவா நடந்ததுங்க? இல்லையே. தேவ வல்லமையை கண்டவர்கள், ருசித்தவர்கள் சீக்கிரமாய் மறந்து போனார்கள். வனாந்தரத்திலே முறுமுறுத்தார்கள், மோசேயை எதிர்த்தார்கள். நாமும் அப்படித்தான் எத்தனையோ வித்தியாசங்களை கண்டோம். நமக்கு கர்த்தர் துணை செய்கிறார் என்பதை மற்றவர்கள் சொல்வதையும் கேட்டோம். கொஞ்ச காலமாக நாம் விரும்பினது கேட்டது வாழ்க்கை ஃப்ளோவாக இல்லாமல் கொஞ்சம் கரடு முரடாக ஆனதால் நம்மை பனிஷ்மெண்ட் பண்ணுவது போல உணர்கிறோம், பேசுகிறோம். இதுதாங்க அடைத்து கொண்டது வாய்க்கால். இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து தேவ சந்நிதி விழுந்து கிடந்து மன்றாடினார். அதைத்தான் என்னாகும் 14:18 சொல்கிறது. உங்கள் வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்றான். தகப்பனே, அந்த வல்லமை இனத்திற்கு கேட்டான், மன்னிக்கு சொல்லி கேட்டான். இவர்களை மன்னியும் தகப்பனே என்றான். இந்த மக்களை அழிக்க வேண்டாம், மன்னித்து விடுங்கள் என்று கேட்டான். அப்படியே செய்தார். அவருடைய வல்லமை மன்னிப்பாக விளங்கியது. அந்த வல்லமை மன்னிப்பாக விளங்கியது. என்னாகும் 14:20. இக்காலத்தில் நாமே அவருடைய ஆலயம். அவர் ஆலயத்தை பழுது பார்த்து கட்டி மகிமைப்படுவேன், ஆளுகை செய்வேன் என்று உங்களோடு பேசுகிறார். இயேசு உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். அவரை தேடி கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டியதில்லை. எங்கேயோ வானத்துக்கு ஏற வேண்டியதில்லை, பாதாளத்திற்கு போய் தோண்ட வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளேயே அருகிலேயே இருக்கிறார். உங்கள் மூச்சை காட்டில் அருகில் இருக்கிறார். அக்காலத்தில் உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்ததோ அங்கே தேவ வல்லமை கண்கள் காண வெளிப்பட்டது. 2 சாமுவேல் 6:12 ஓபேதேதோம் வீட்டில் இருந்தது 3 மாதங்கள். இந்த பெட்டி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனையும் வீட்டாரையும் சுற்றத்தாரை ஆசீர்வதித்தார்.
கண்கள் காண கண்டார்கள், வல்லமை விளங்கினது. பின் தாவீது தன் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். இப்பொழுது உங்களுக்குள் ஆளுகை செய்யும் வல்லமை 2 விதமாக செயல்படப் போகிறது. ஒன்று, இதுவரை இல்லாத அளவுக்கு நுணுக்கமான ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுத்து இந்த பிஸ்னஸ், வேலை எதுவாக இருந்தாலும் அது யாவர் கண்கள் காணும் வகையாக செழிக்க வைக்கப் போகிறார், உயர வைக்கப் போகிறார், ஹை லெவல். 2வது, உங்கள் மூலமாக நீங்கள் எந்த கம்பெனி வேலை பார்க்கிறீர்களோ, எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறீர்களோ, யாரோடு உடனோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுகிறீர்களோ, யாருக்கு ஆலோசனை கொடுக்கிறீர்களோ, யாருக்கு ஜெபிக்கிறீர்களோ, எந்த சபையில் இருக்கிறீர்களோ, அங்கே பயங்கர ப்ராக்ரஸ். உங்களால் தான் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதிலே அவர்களே சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு வல்லமையை விளங்க செய்ய ஆயத்தமாகிவிட்டார். நம்புங்கள். இவர்கள் விசுவாசம் உலகத்தை அசைக்கும், இவர்கள் ஜெபித்தால் நடக்கும் என்று சொல்ல வைக்கும் அளவிற்கு உங்கள் மூலமாக மகிமைப்பட போகிறார். வல்லமை விளங்கப் போகிறது. ஏசாயா 49:3 உன்னில் மகிமைப்படுவேன் என்று வாக்கு நிறைவேறப் போகிறது. அன்று இயேசு இருந்த வீட்டுக்கு திரளான மக்கள் தேடி வந்தார்கள். லூக்கா 5:17 பார்க்கத்தக்க வல்லமை விளங்கினது, எல்லாருக்கும் விளங்கினது. அவர்கள் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள், அவர் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அப்படி நம் வாழ்க்கை இருக்க வேண்டும், இருக்க போகிறது. நீங்களும் நானும் கருவிகள் மாத்திரமே, செய்வது அவர். சங்கீதம் 90:15 மோசே ஜெபித்தது போல நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியானோர் உதவி கேட்டு இதுவரை செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய தவறு சின்னதெல்லாம் ஒரு தவறா என்று நினைக்காதீர்கள். சின்ன தவறும் தவறு தான். உங்களுடைய மனசு உறுத்தது என்றால் அது தவறு தான். மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிக்கை செய்து முதலில் இதை அவருடைய வல்லமையை விளங்க பண்ண விரும்புகிறார். இந்த குப்பை கூலத்தை எல்லாம் முதலில் வெளியேற்றிவிட வேண்டும். பின் உங்களுக்குள் என்ன வல்லமை விளங்க வேண்டும், நீங்கள் கேட்கவே வேண்டியதில்லை, அவர் விளங்க செய்வார். நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து ஆயத்தத்தோடு அவரோடு இணைந்து கொண்டால் போதும். பேதுரு போட்டை கொடுத்தான். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 2 படகுகள் நிரம்பி கொடுத்தார். நீங்களும் இது குடும்பமும் பிறருக்காக அவரது வல்லமை விளங்கட்டும் என்று பரிந்து பேசி ஜெபிக்கிறீர்கள் அல்லவா? இவர்கள் குணமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்கள் அல்லவா? அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறீர்கள் அல்லவா? சபைக்கு வாங்க சரியாகிவிடும் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? இதற்கு உண்டான வல்லமையை கொடுக்க விளங்கப்பனவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்கள் போட்டு நிரப்பி கொடுக்க விரும்புகிறார். தமது வல்லமையை விளங்க செய்வார். எந்த ஒரு சின்ன காரியத்தையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆவியான உணர்த்தும் போது செய்யாமல் கீழ்ப்படியாமல் இருந்தால் அவர் அதை இன்சல்ட் பண்ணுவது போலாகும். ஏன் வல்லமை இதுவரை விளங்கவில்லை? சின்ன காரியத்தை கூட அவர் விட்டு வைக்க மாட்டார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட நான் மறப்பதில்லை என்கிறார். சின்ன சின்ன காரியங்களில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உணர்த்துகிறீர்கள். இதெல்லாம் ஒரு தவறாய் நினைக்கிறீர்கள். தவறு தான். அதை அவருடைய அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அதையெல்லாம் வெளியேறிவிடும். இந்த தடைகளெல்லாம் வெளியேறிவிடும். இதில் கவனம் வேண்டும். எபிரேயர் 10:29 வாசியுங்கள். சபையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுகிறார்கள். இத்தனை தனிக்கு எல்லாரும் வாருங்கள் ஜெபிக்கலாம் தேசத்திற்கு என்கிறார்கள். இன்னாருக்கு ஜெபியுங்கள் என்கிறார்கள். இன்னார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அவைகளையெல்லாம் கூர்மையாக கவனிக்க வேண்டும். யாருக்கோ அனௌன்ஸ்மெண்ட் இருக்கக்கூடாது. சபை என்பது இயேசுவினுடைய சரீரம். அவர்தான் தலை, அவர்தான் பேசுகிறார். அதையெல்லாம் இருதயத்தில் வைத்துக்கொண்டு வீட்டில் வந்து ஜெபிக்க வேண்டும். இது வல்லமை விளங்கும். நீங்களே உங்களது அற்புத வாழ்விற்கு தடையாக இருக்கக்கூடாது. ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்க வேண்டும். உங்களையும் நிரப்ப வல்லமையுடையவர், உங்களுக்கு உரியவைகளை நிரப்ப வல்லமையுடையவர், உங்கள் மூலமாக மற்றவர்களை நிரப்ப வல்லமையுடையவர். அவர் வல்லமைக்கு அளவே இல்லைங்க. அவர் கஜானாவை தீர்க்க எவராலும் முடியாது. அடைப்புகளை எடுத்து விடுங்கள். பாய்ந்து வரட்டும் பரமனின் வல்லமை. ஜெபிக்கலாம். தகப்பனே, எந்த இடத்தில் அடைப்பு என்பதை காட்டிவிட்டேன். ஆவியான துணை கொண்டு சகலத்தை நீக்கி ஊற்றுமையாமது வல்லமையே என்று நிற்கும் நேரத்திற்கு வந்துவிட்டோம். நீதிமான்களின் ஆசை நியாயமானவைகள் என்று எங்கள் விருப்பம் ஆசை எல்லாம் நிறைவேறப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு வாய்க்கால்களை சுத்தமாக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா.